நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மோசையின் தாய் மோசையை பாதுகாக்க விரும்புகிறாங்க. அதனால் நாணல் பட்டியில் மோசையை கிடத்தி நதியோரத்தில் விடுறாங்க. இது ஏதோ ஒரு நாளில் அவங்க எடுத்த முடிவாக இருக்காது. அவங்க மோசையை 3 மாதங்களாக வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்தாங்க. எபிரேயருக்கு பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்படணும்னு பார்வோன் கட்டளை கொடுத்துருந்தான். ஒருவேளை மோசே நாணல் பெட்டியில் வைக்கப்பட்டது திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் போல தோணலாம். ஆனால் அது ஒரே நாளில் நடந்தது இல்லை. 3 மாதம் ஒளிச்சு வச்சுருந்த அந்த குழந்தையோட தாய் இதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த நாணல் பெட்டியை தயார் பண்ணி நதியோரத்தில் விடுறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்காக மோசையோட சகோதரி தள்ளி நின்று கவனிக்கிறா. 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். இந்த நேரத்தை எவ்வளவு அழகா ஆண்டவர் ஒருங்கிணைச்சிருக்கிறாருன்னு பாருங்க. பார்வோனோட மகள் ராஜாத்தி நைல் நதிக்கு குளிக்க வர்றாங்க. முந்தைய எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன், நைல் நதி லகுவான நதி இல்லை, அது சுழல் இழுப்பு அதிகமான ஒரு நதி. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய மோசமான முதலைகள் இருக்கக்கூடியது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் மோசையை பாதுகாக்கிறார். பாருங்க, பார்வோனோட மகள் குளிக்கிற இடத்துக்கு அந்த குழந்தை வருது. அந்த நேரத்தை பாருங்க. ஒருவேளை மோசே இந்த இடத்த முன்னதாகவோ அல்லது பார்வோனோட மகள் குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறமாகவோ கடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த நாள் பார்வோனோட மகள் அங்கே குளிக்க வராமலே போயிருந்தா, ஒருவேளை தாமதமாக வந்திருந்தா. ஆனால் பாருங்க, மிகச்சரியான ஒரு சந்தர்ப்பம் அங்கே அமைஞ்சிருந்தது. பாருங்க, பார்வோனோட மகளுக்கு குழந்தை இல்லை. ஒருவேளை அவனோட மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை இருந்தால் அதுதான் அடுத்த பார்வோனாக வர வேண்டியது. அப்படி ஒரு குழந்தை அவங்களுக்கு இல்லாததுனால தான் மோசையை அவங்க எடுக்கிறாங்க. ஏற்கனவே குழந்தை இருந்திருந்தா அவங்க அதை பற்றி நினச்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ நுட்பமாக எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறார் பாருங்க. மோசே அந்த பக்கமாக மிதந்து வரக்கூடிய சமயத்தில் சரியாக பார்வோனோட மகள் சரியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பாருங்கள். நம்ம வாழ்க்கை எவ்வளோ குழப்பமானதா நமக்கு புரியாமல் இருந்தாலும் சரி, அப்பவும் ஆண்டவர் சரியான விதத்தில் நம்மளோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவார். காரியங்கள் உங்களோட கையை மீறி போனாலும் ஆண்டவரோட நடத்துதலை நம்புங்க. அவர் அற்புதமாக காரியங்களை ஒருங்கிணைப்பார். அவரை நீங்கள் நம்பலாம். நீங்கள் அதை யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கவே செய்யாது. வாழ்க்கையில் நடக்கிறது உங்களுக்கு அநியாயமாக தெரியலாம். உங்களுக்கு தவறாக எல்லாம் நடக்கிறது போல தோணலாம். ஆனால் அப்பவும் நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. என் ஆண்டவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர்னு சொல்லுங்கள். இதில் இன்னொரு அற்புதம் பாருங்கள். மோசையோட சொந்த தாயே மோசையை அரண்மனையில் வளர்க்கக்கூடிய வாய்ப்பு பெறுறாங்க. இது சாத்தியமா? இயல்பாக நடக்குமா? எதேச்சியாக நடக்கக்கூடியதா? இது தேவனுடைய கரம். நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது, நீங்கள் அவரை பார்க்கும்போது, நீங்கள் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறவரோட சந்ததின்னு நீங்கள் நம்புகிறப்ப ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக ஒருங்கிணைச்சு நடத்துவார்னு அவர் மேலே உறுதியாக இருக்கலாம். அதை பார்த்து மற்றவங்க இது எப்படிங்க நடக்கும், இது எப்படி சாத்தியம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை அற்புதமாக ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறாருன்னு நம்புறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க.
ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.